வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதத்தில் நல்லது நடக்கும். இதில் முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லணும்னா, துலாம் ராசிக்கு வந்து முதல் ப்ளஸ்ஸு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அதாவது கடின உழைப்பு. 2வது ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் விடுறதில்ல, டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறது. 3வது ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளகிய மனசு. மனசு அப்படின்னு இருந்தாலே அதில் உணர்ச்சி, மற்றவங்களுக்காக இழகணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2வது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சோம்பல், ஒரு விதமான எதை சொல்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. அதுலேருந்து வெளிலவே வர மாட்டீங்க. அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளேயே போயிடுவீங்க, ஒன் வே, திருப்பி வரதில்லை. யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது, இதெல்லாம் மாற்றிக்கணும். 3வது மைனஸ், மிகப்பெரிய மைனஸ், பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நல்லா இருக்கு, நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது, நிரந்தரம் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும்.